ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஎஸ்கே. மார்கழி மாதம் அதுவும் எல்லாம் சரியான பனிங்க. பனி இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற. 2வது எல்லாம் ஜலதோஷம் பிடிச்சிச்சு, தொண்டை வலிக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழியை வச்சு சூப்பராக சூப்பு வைக்க போகிறோம். நல்ல மிளகு சீரகம் தட்டி போட்டு சூப்பராக ரசம் வைக்க போகிறேங்க. அத வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த தொண்டை வலி எல்லாமே சூப்பரா சரியாயிரும். மூக்கு, இந்த ஜலதோஷம் எல்லாமே சரியாயிரும். வாங்க இன்னைக்கு எப்படி பண்ணலாம்? சூப்பரா பண்ணலாம். சிம்பிளா பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி தான் நம்ம எடுத்துருக்கோம். அருமையான வெடைக்கோழிங்க. சூப்பரான வெடைக்கோழி. இதுதான் எடுத்துருக்கோம். பீஸ் பாருங்கள், எந்த மாதிரி பீஸ் கட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இந்த சைஸில் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் பீஸ் கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ரசத்துக்கு, அந்த நாட்டுக்கோழி சூப்புக்கு நல்லா கொதிக்க விடணும். ஸோ அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் இறங்கும். ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா கரைஞ்சிரும். பார்த்தீங்களா, இந்த சைஸ் வெட்டணும். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா கரைஞ்சி தூள் தூளாக போயிடும். ரொம்ப முத்தலான கோழியும் போட்டுறாதீங்க. இப்படி போட்டோம்னா நமக்கு ஒரு கறி சாப்பிட்ட ஃபீல் இருக்காது. சூப் மட்டும்தான் குடிச்சிட்டு அது ஒரு 2 பீஸாவது கறி திங்கலைன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. பார்த்திங்களா, இதுதான் ஈரல். என்ன தான் சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலும் அந்த ஒரு துண்டு ஈரல் சாப்பிட்டா தான் அது ஒரு முழு திருப்தியாகும். அதில் நானும் ஒரு ஆள், நமக்கும் அப்படி தான். ஈரல் பீஸ் ஒன்றாவது சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட ஒரு ஃபீலே வரும். ஸோ எப்போவுமே நம்ம கம்பல்சரி ஈரல் சேர்த்துருவோம். நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லராக இருந்தாலும் சரி. பார்த்தீங்களா, பீஸ் எப்படி பாருங்கள், அப்படியே அல்வா துண்டு மாதிரி இப்படி தான் கட் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கிரேவி, பட் குழம்பு எல்லா சமையலுக்கும் இதை விட இதே ஷேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சூப்புக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா முட்டையிடாத வெடைக்கோழி, அப்படி முட்டையிடுற ஸ்டேஜில் உள்ள வெடைக்கோழி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி. நாட்டுக்கோழி கறினா நாட்டுக்கோழி தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க க்ளீன் பண்ணிக்கலாம். அது சட்டியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணுங்கள். இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒரு 2 கழுவு கழுவினா தான் அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகுற மாதிரி சொல்லுவாங்க. நாட்டுக்கோழி பெருசாக கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி கவுச்சா அந்த சின்ன சின்ன அந்த கொழுப்பு அதெல்லாம் பாருங்கள், அப்படியே நெய் மாதிரி இருக்கா பாருங்கள், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதாங்க அந்த மஞ்சள் கரு வயிற்றுக்குள்ளே உள்ளது. இதுதான் வெடைக்கோழிக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அதாவது முட்டையிடுற ஸ்டேஜில் உள்ள கோழி. அப்படி இல்லைன்னா முட்டை ஸ்டார்டிங் ஒரு முட்டை 2 முட்டை இட்ட கோழி இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக கழுவியாச்சு. நாங்கள் வேறு ஒரு வாழை இலையில் மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே தங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறி இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி சூப்புக்கு சிக்கன் நாட்டுக்கோழி கறி வெட்டி க்ளீன் பண்ணி தயார் பண்ணியாச்சு. அடுத்து தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. எப்போதும் யூஸ் பண்ணுற கறி மசாலா பட்டை பாருங்கள், பட்டை சோம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுதான் பட்டை சோம்பு. அடுத்து சின்ன வெங்காயம், தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைகுறையாக உரிங்க. அந்த மேலே உள்ள ரொம்ப காஞ்ச தோல் மட்டும் போனால் போதும். அடுத்து ஒரு 2 நாட்டு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் பாருங்கள், நாட்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. நாட்டு பூண்டே பார்த்திங்கன்னா அரை ஓரையாக தான் நான் உரிச்சிருக்கேன் பாருங்கள். மஞ்சள் தூள் ஒரு 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 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். அடுத்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து மெயினான ஐட்டம் இது தான், ஜீரகம், அடுத்து மிளகு.
அதாவது ஜீரகம் மிளகு இடித்து தான் சேர்க்கணும், மிக்சியில் அடிக்காதீங்க. உரல் இருந்தால் கம்பல்சரி உரல் இடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்புக்கு பெஸ்ட்டு அதுதான். அதே மாதிரி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயமும் இடித்தே சேருங்க. தக்காளி கையில் பிசைஞ்சு விடுங்க, அதுதான் தரமாக இருக்கும் சூப்பு. பாருங்கள், ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்து நம்ம கறி மசாலா பட்டையை சேர்த்துக்கலாம். அதை பட்டை சோம்பு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து கறி மசாலா பட்டைன்னு சொல்லுவோம், ஒரு ஊரில் வந்து பட்டை சோம்புன்னு சொல்கிறாங்க. சேர்த்து இடித்து வச்சு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கிடுச்சு. நாட்டு தக்காளி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா நைஸாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கையில் புழிஞ்சு விட்டுருங்க. நல்ல பழமாக இருக்கணும், பழுத்த பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வதங்கும். ரொம்ப கைவிட்டாக இருந்ததுன்னா அந்த புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும். உப்பு கம்பல்சரி புளிப்பு சுவை இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக தக்காளி வதங்கிட்டு இருக்குது. வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நல்லபடியே. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். பார்த்திங்களா, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இடித்து வச்ச இஞ்சி பூண்டு எல்லாமே இடிச்சிருங்க, மிக்சியில் போடாதுங்க. உரல் வச்சுக்கோங்க, நல்லா இடிங்க. இப்படி இடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கைக்கு நல்லா பலமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இடித்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா குழம்புக்குமே இடித்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நம்ம யூஸ் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கடை மசாலா பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. சிக்கன் வந்து அப்படியே கலர் மாறும். பார்த்தீங்களா, ஒரு முக்கியமான விஷயம், அந்த மஞ்சள் கரு பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கரு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளறும்போது உடம்பு தூளாக போயிடும், கைக்கு கிடைக்காது. ஸோ அது வந்து குழம்பு கொதி வரும்போது தான் போடணும், இப்போ போட்டுறாங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன், சூப்புங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு நல்லாவே சேரணும், அப்போ நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது நம்ம நல்ல ஹெல்த்தி. சளி இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இதை வந்து 3 நேரமும் நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், மஞ்சள் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் எல்லாமே நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. பாருங்கள், இப்படி தான் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அடிப்பிடிக்கக்கூடாது, அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. சூப்பு உலர்த்திடும், வேஸ்ட்டாக போயிடும். அடிப்பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு. சூப்புங்கிறப்போ எப்பவுமே தண்ணி வந்து சிக்கன்லேருந்து ஒரு 3 மடங்காவது எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு எப்படி இருக்குது பாருங்கள். தான் லைட்டாக பபுள்ஸ் வருது. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வற்றும்போது உப்பு ஈவனாக வந்துடும். பத்தலைலாம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா போட்டுற வேண்டாம். இப்போவே நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஒரு அரை அளவு சேர்த்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். முடி வச்சுருங்க. பாருங்கள், எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பு தலை கொதிக்குது. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ஸ்டேஜில் கொதிக்க விடுங்க நல்லா. அப்படி தான் அந்த சிக்கனில் உள்ள சாரெலாம் அப்படியே இறங்கி அந்த சாரில் வரும். தான் சூப்பும் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் பார்த்திங்களா, இதுதான் மெயின் சூப்புக்கு டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாத்துக்கும் முக்கியமான புளி இவர் தான். இந்த அதாவது மிளகு சீரகம் போட்டு நல்லா கருவேப்பிலையை போட்டு கப்புன்னு மூடிடுங்க. அப்படியே நல்லா
ஃபுல்லாக அந்த சிக்கனில் உள்ள அந்த எசன்ஸ்லாம் வந்து இந்த சாரில் இறங்கட்டும். ஐஸ் ஃப்ளேமில் ஒரே ஸ்பீடில் குக்கரில் மேக்ஸிமம் வைக்காதீங்க. சூப்பெலாம் வந்து அது டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தான் இந்த மஞ்சள் சேர்க்கணும். இதுதான் வந்து கரு. ஆமாம், இதை சேர்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஓரளவுக்கு ஈவனாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக சிக்கன் நாட்டுக்கோழி சூப்பு. இது ஒரு கப்பு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, சளியெல்லாம் பறந்து போயிடும் அவங்கள்ட்ட. பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு இந்த சாரெலாம் இறங்கி அப்படியே கலரே மாறிடுச்சு. எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி ஜம்முன்னு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி சூப்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இறக்குனதுக்கப்புறம் எப்படி கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இறக்குனப்புறம் இன்னமும் அந்த பப்புள்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். சூப்பராக சூப் தயாராகிடுச்சு. கலர் பாருங்கள், அப்படியே கோல்டன் கலரில் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துலாம். ஸோ காய்ஸ், நாட்டுக்கோழி சூப்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நாட்டுக்கோழி சூப்பு பாருங்கள், செம்மையாக இருக்கா. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ காய்ஸ் பாருங்கள், இதுதான் நம்ம ஆரம்பத்தில் போட்ட அந்த முட்டையோட, அதாவது வயிற்றில் உள்ள கரு மஞ்சள் ஒரு பீஸு, அதையும் போடுறேன். இந்த போட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையில். எப்படி இருக்கு பாருங்கள், கலரு கோல்டன் கலரில் இருக்கா. இதாங்க நாட்டுக்கோழி சூப்பு. காய்ஸ், ஒரு வழியாக நாட்டுக்கோழி சூப்பு எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. இந்த மார்கழி மாதம் பனிக்கு இந்த மாதிரி சூப்பு சாப்பிட்டிங்கன்னா சளியே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த முட்டையை ட்ரை பண்ணி பார்த்துடலாம் பாருங்க. பாருங்க என்ன கலர்னு பாருங்க, அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க. வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, த்ரோட் பெயின், ரெண்டாவது நல்ல ஸ்ட்ரென்த்துங்க, செம்ம ஸ்ட்ரென்த் நாட்டுக்கோழி சூப். பாருங்கள், இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாவ், முட்டையை பாருங்களேன்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் அண்ட் சூப்பர். இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடுங்க. நம்ம கடை கஸ்டமர்லேருந்து எல்லா மக்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பயனடைங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா த்ரோட் பெயின்லேருந்து ஒரு உடம்பு வலி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளை சட்டை குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி சூப் வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நீங்களும் வீட்டில் எதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். மிளகு சீரகம் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான். நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள். சமைச்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சான்ஸே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்டே இருக்கலாம். பாய், உங்கள் விஎஸ்கே.